கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது கையடிக்க போறதா இருக்கும். வெத்தலைய போட்டு மென்னு துப்புன மாதிரி நாளைக்கு செவக்க செவக்க முடிய வச்சிருக்கும் பாரு. அதத்தான் தலை போற காரியம்னு அத்தை சொல்லிருக்கும் போல இருக்கு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? அத்தெல்லாம் ஒரு ஆளு, அது ஏதோ சொல்லுச்சுன்னு சாதாரண விஷயத்த கூட இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அதால ஒண்ணும் பண்ண முடியாது. வாமா வாமா, கல்யாண பொண்ணு வாமா. என்ன திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? அத்தைதான் எனக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஓ அப்படியா, சரிமா சரிமா, உள்ள போய் பாரு. ஆமா, உங்க அத்தை ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? எங்க இருக்கு? மேல போய் வலது பக்கம் இருக்கிற ரூம் தான் உங்க அத்தையோட ரூம். சரி சரி. கடலை சாப்பிடுறியாமா? இல்ல, நோ தேங்க்ஸ், பரவாயில்ல. சரி போ, உனக்காக முழு நீளத்துல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு இல்ல காவியா, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நீ தைரியம் வரலன்னு சொன்னல, அதனால எனக்கு காவியாவே நினைச்சிட்டு என்கிட்ட பேசுங்கன்னு தாமரை தான் சொன்னான். ஐயோ, இல்ல 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 இல்ல, போய் சொல்றாரு. காவியா, அதான் தாமரை கிட்ட நீ நினைச்சு பேசிட்டு இருந்தேன். நான் எல்லாரும் பேசிட்டு இருந்தல, அது தாமரைய பாத்துல உன்ன பாத்துதான். இப்போ தாமரை இவதான் காவியா. உனக்கு எவ்வளவு தைரியம்? வீட்டுல புது ஸ்பீக்கரு, பாட்டு, அது இதுன்னு அமக்கலப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? எல்லாம் உனக்காக தான். எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்காகவா? ஏய் தமிழ், எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்குக்கா. எனக்கு இந்த மாதிரி மியூசிக் கேக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்பீக்கரை செட் பண்ணி பாட்டு கேக்குறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. நாங்க ஒரு தடவை மெட்ராஸ்க்கு போயிருக்கும் போது ஒரு